எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முட்டை வச்சு என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை 65. இது ஒரு அருமையான ஸ்டார்டர், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை 65 பண்ணுறதுக்கு நான் 6 மீடியம் சைஸ் முட்டையை வேக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உள்ளே இருக்கிற மஞ்சக்கரை எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஸ்லைசரில் வச்சு கட் பண்ணுங்க. உங்ககிட்ட முட்டை ஸ்லைசர் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும். எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு, எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கட் பண்ண முட்டை சேர்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 4-5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் நறுக்குனது, அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது சேருங்க. அடுத்து நம்ம மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் கடலை மாவு போடுங்க. இது 250 ml கப். ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன், நல்ல திக்கான மாவு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. நீங்க யூஸ் பண்ற இன்கிரிடியன்ஸோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரிடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியா வராம இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்கிரிடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. இப்போ நம்ம முட்டை 65 பண்ண போறோம். முட்டையை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சமா முட்டை மிக்ஸ்சரை எடுத்து மெதுவா எண்ணெயில போடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்குனது போடுங்க. கொஞ்சம் பூண்டு பொடியா நறுக்குனது, அடுத்து 3 பச்சை மிளகாய் கீறினது போடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இது முட்டை 65க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. அடுத்து பொரிச்ச முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேருங்க. இது முட்டைக்கு ஒரு லைட் கோட்டிங் கொடுக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சமா சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டை 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு அருமையான ஸ்டார்டர், இல்லைன்னா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்க அதை சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, முட்டை 65 எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது பார்க்குறதுக்கே இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு இந்த சாஸஸ்லாம் கோட் பண்ணி இப்படியே சாப்பிட்லாம். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.